வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் நாள் ராதிகா வேணான்னு சொன்ன வருத்தத்துல பார்ல போய் குடியா குடிச்சிட்டு ஹேங் ஓவர் ஆகி உட்கார்ந்துருக்க கோபி ரொம்பவே வருத்தமா இருக்காரு. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. நீங்க போய் சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு பசிக்கும், நீங்க மருந்து எடுத்துக்கணும், அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்ல சரின்னு போறாங்க ஈஸ்வரி. அவங்க கிச்சனுக்குள்ள வர வாங்க அத்தை உட்காருங்கன்னு தட்டு வைக்கிறாங்க பாக்யா. ஈஸ்வரி அப்படியே உட்கார்ந்துருக்க அவங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு, இனியா அசைன்மெண்ட் நெறைய இருக்குன்னு சொன்னியே முடிச்சிட்டியான்னு கேட்க, இன்னும் இல்லம்மா, பாதி தான் முடிச்சிருக்கேன். பாதிக்கு அப்புறம் எப்படி பண்றதுன்னு தெரியல. கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு. அதுதான் நிறுத்திட்டேன்னு சொல்றாங்க. பாக்யா யோசிச்சுட்டு இருக்க. இனியா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? லஞ்சுக்கு அப்புறமா உட்காந்து முடிச்சிடலான்னு ஜெனி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க இனியா. அவங்க சரிக்கான்னு சொல்லிட்டு இருக்க ஈஸ்வரி எழுந்திருக்கிறாங்க. அத்தை என்னாச்சு? அப்படின்னு பாக்யா கேட்க மறுபடியும் உட்கார்றாங்க ஈஸ்வரி. அதுக்குள்ள எந்திரிக்கிறீங்கன்னு கேட்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஏன் சமைச்சது எதுவுமே பிடிக்கலையா? அப்படின்னு பாக்யா கேட்க, கோபிக்கு சமைச்சிட்டு அவன் கூடவே நானும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அவங்கள ஜெனி ஒரு பக்கமும் செல்வி ஒரு பக்கமா பார்த்துக்கிட்டு இருக்க. டைம் ஆகுது இல்லத்த அப்படின்னு பாக்யா சொல்ல, என் பையனுக்காக நான் கொஞ்சம் பசிய பொறுத்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இனியாவும் செல்லியன்னு அவங்கள பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மறுபடியும் எழுந்திருக்க போக, அத்தை உட்காருங்க, உட்காருங்க அப்படின்னு அவங்கள உட்கார வைக்கிற பாக்யா, இனியா உங்க அப்பாவை சாப்பிட கூப்பிடுங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரா அதத்து போய் பாக்யாவை பாக்குறாங்க ஆச்சரியமாவும். போ சாப்பிட கூப்பிடுன்னு பாக்யா அழுத்தமா சொல்ல, இனியா ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு எழுத்து போறாங்க. இனியா வந்து அவங்க அப்பாவை சாப்பிட கூப்பிட, எனக்கு பசிக்கலடா, நான் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டா தான் சாப்பிட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல, வாங்க டாடி வாங்க, வாங்க, வாங்க அப்படின்னு அப்பாவோட கைய புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க இனியா. கோபி எழுந்ததும் போங்கன்னு முதல்ல லேசா கைய வச்சு தள்ளிட்டே வர்றாங்க. இனியான்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல அப்படின்னு தள்ளிக்கிட்டே போறாங்க. கோபி உள்ளர வர திருப்தியா முகத்தை வச்சுக்கிற ஈஸ்வரி, வா கோபி உட்காருங்கிறாங்க. அங்க ஒரு பக்கம் உட்காருங்கன்னு சொல்ல, உட்காருங்க டாடி அப்படின்னு இனியாவும் சொல்றாங்க. உடனே வேகமா எந்திரிக்கிற ஈஸ்வரி பரிமாற ஆரம்பிக்க, போதுமாங்கிறாரு கோபி. கோபி கொஞ்சம் அன்னீசியா நிமிர்ந்து பாக்யாவை பார்க்க அவங்க வேற பக்கம் பார்வையை மாத்திக்கிறாங்க. ஜெனி இதெல்லாம் ரொம்ப அவசியம்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஈஸ்வரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா போதுமா அப்படின்னு கோபி சொல்ல, வச்சு முடிச்சிட்டு சாப்பிடு கோபிங்கிறாங்க அவங்க அம்மா. அத்தை நீங்களும் சாப்பிடுங்கன்னு பாக்யா சொல்ல, சாப்பிடுங்கம்மான்னு கோபியும் சொல்றாரு. ஒரு முதல் வாயை கையில எடுத்துக்கிட்டு பாக்யாவை பாக்குறாரு. பாக்யா அப்படியே நின்னுட்டு இருக்க ஒரு மாதிரி சங்கடமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஈஸ்வரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கமலா போன்ல பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்லடா சந்துரு, என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்க. டோர் பெல் ரிங் ஆகுது. இரு, நான் மறுபடியும் கூப்பிடுறேன் அப்படின்னு அவங்க எந்திரிக்க. ராதிகாவும் வர்றாங்க. கதவை திறக்க, அம்மா ஃபுட்டு தான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிற ராதிகா பார்சலை வாங்கிட்டு தேங்க்ஸ்ன்றாங்க. மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ளர வந்து சாப்பிடலாமான்னு மயோ கிட்டையும் கமலா கிட்டையும் கேக்குறாங்க. ரெண்டு பேரும் எந்த பதிலும் சொல்லாம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட தான் சொல்றேன் சாப்பிடலாம் அப்படின்னு ராதிகா சொல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாங்கிறாங்க கமலா. ஏன் அப்படின்னு ராதிகா கேட்க, மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்கு, எதுவும் சாப்பிட தோணலங்கிறாங்க கமலா. அம்மா உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கேம்மா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிற ராதிகா. மயூ உனக்கு மோமோஸும் இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கும் சாப்பாடு வேண்டாம் மம்மிங்கிறாங்க மயூ. பார்சல டீபாய் மேல வச்சுட்டு மயூ பக்கத்துல வந்து உட்கார்றாங்க ராதிகா. ஏன் சாப்பாடு வேண்டான்னு கேட்க, எனக்கு பசிக்கலங்கிறாங்க மயூ. நீ மதியம் கூட ஒழுங்கா சாப்பிடல, வா ஆடாமான்னு சொல்ல, அப்படின்னு மயூ மறுத்துறாங்க. அம்மா வாமான்னு பாவமா கூப்பிடுறாங்க அவங்க அம்மாவ. மூணு பேரும் ஜாலியா கதை பேசிக்கிட்டே சாப்பிடலாமா அப்படின்னு ராதிகா சொல்ல, டென்ஷன் ஆகுற அவங்க அம்மா, எப்படி உன்னால எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்க முடியுது அப்படின்னு கேட்க, இப்ப என்ன பண்ண சொல்றேன்னு ராதிகா கேக்குறாங்க. நடந்ததையும் யோசிச்சுட்டு இருக்க சொல்றியா அப்படின்னு ராதிகா கேட்க, மம்மின்னு மயூ கூப்பிட என்னன்னு கேக்குறாங்க. இல்ல ஒண்ணும் இல்லன்னு மயூ தலையை குனிஞ்சிக்க. சொல்லு அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. டாடி இனிமே நம்மள பார்க்க வரமாட்டாரா அப்படின்னு மயூ கேட்க, ராதிகா அமைதியா இருக்காங்க. கேக்குறல்ல பதில் சொல்லு அப்படின்னு கமலா சொல்ல, டாடி வர்றதுக்கு முன்னாடி நீயும் நானும் மட்டும்தானேடா இருந்தோம், அதே மாதிரி இப்பவும் இருக்கணும். பாட்டியும் நம்ம கூட இருப்பாங்க. அடிக்கடி மாமா அத்தை எல்லாரும் வருவாங்க. நாமளும் மாமா வீட்டுக்கு போலாம், ஜாலியா இருக்கலாம், சரியா அப்படின்னு ராதிகா கேட்க, அப்ப டாடி வரமாட்டாரு அப்படிதானேன்னு மயூ கேக்குறாங்க. ராதிகாவுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. இங்க பாரு மயூ அப்படின்னு மகளை இழுத்து தோல்ல சாச்சுக்கிட்டு, லைஃப்ல எப்பவுமே சந்தோஷமா இருந்தா சந்தோஷத்தோட அருமை நமக்கு தெரியாமலே போயிடும். நாம ரொம்ப வீக் ஆயிடுவோமா, அதனாலதான் நம்மளுக்கு சின்ன சின்ன கஷ்டம்லாம் வருதாமா. அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி போயிட்டா முன்னாடி இருந்ததை விட இன்னும் சந்தோஷமா இருப்போமா, இன்னமும் ஸ்ட்ராங்கா ஆயிடுவோமா. இங்க பாரு, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நம்மளோட சந்தோஷமான நாட்கள் திரும்ப வந்துடும். உனக்கு மம்மி இருக்கேன், நீ கவலைப்படாம எதை பத்தியும் யோசிக்காம இரு, சரியா அப்படின்னு ராதிகா கேட்க,
சரின்ற மாரி தலையாட்டுறாங்க மையு. ஐ லவ் யூ மையு அப்படின்னு கன்னத்துல கை வச்சு ராதிகா சொல்ல அம்மாவோட கைய புடிச்சுக்கிறாங்க மையு. ஐ டூ லவ் யூ மம்மின்னு சொல்ல ராதிகாவும் கொஞ்சம் திருப்தியாயி சரி மையு வா போய் சாப்பிடலாம். போய் சாப்பிடுன்னு சொல்ல மையு எழுந்திருக்கிறாங்க. மையு பார்சல் எடுத்துக்கிட்டு உள்ளர போக அம்மா உனக்கு வேற தனியா சொல்லணுமா அப்படின்னு கேட்க இவ்வளவு நடக்குது எப்படி சாப்பாடு தொண்டையில இறங்கும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அதெல்லாம் இறங்கும். நீ போய் உட்காருங்கிறாங்க ராதிகா. அப்படின்னு ராதிகா சொல்ல அவங்க அம்மாவும் எழுந்து போறாங்க. ராதிகா மட்டும் தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோபி அதோ வெறுத்து போன பார்வையோட கையில மொபைல வச்சுட்டு மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்காரு. போன் அடிச்சா எடுப்பியான்னு ஏதோ மொபைல் கிட்ட கேட்டுட்டு கால் பண்றாரு. நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு அவருக்கு வாய்ஸ் கிடைக்குது. ச்சே அப்படின்னு சலிச்சுக்கிட்டு அவரு வானத்தை பார்த்துட்டு இருக்க அப்பா என்ன இன்னும் தூங்கலையான்னு கேட்டுக்கிட்டு செழியன் வர்றாரு. கோபி திரு திருன்னு முழிச்சிட்டு தலையை குனிஞ்சுக்க ஏன்பா தூக்கம் வரலையா என்னப்பா அவங்க போனதை நினைச்சு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு செழியன் கேட்க செழியா உனக்கும் ஜெனிக்கும் பிரச்சனை வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழ்ந்தீங்களே அப்போ உன் மனசு எப்படி இருந்தது உன் நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு கோபி கேட்க அப்பா எனக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு செழியன் சொல்ல அதே நிலைமையில தான்டா உன் அப்பனும் இருக்கா செழியா உனக்காவது ஜெனி திரும்ப வந்துருவா அப்படின்னு ஒரு ஹோப் இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எனக்கு அதுவும் இல்லடான்னு சொல்லி கலங்கி நிக்கிறாரு கோபி. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு செடியன்னு சொல்ல ராதிகாவோட கோவம் எனக்கு நல்லா தெரியும்டா. அவளால கண்டினியூஸா இவ்ளோ கோவத்தோட இருக்க முடியாதுடா. அவ இப்ப ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கா அப்படின்னு கோபி சொல்ல அப்பா ஒருவேளை நீங்க போறதுக்கு அங்க சரின்னு சொன்னீங்கன்னா அவங்க முடிவை மாத்திப்பாங்களோ என்னவோப்பா அப்படின்னு செடியன்னு சொல்ல வெறுத்து போன கோபி கெஞ்சி ஆச்சுடா அவ கேக்குற மாதிரி இல்லடா என்னை அவ முழுசா வெறுத்துட்டாடா நான் வேண்டாம் அவளுக்குன்னு ஒரு முடிவுக்கே வந்திருக்காடா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க செலியன் ஆறுதலா அப்பாவோட தோலை புடிச்சுக்கிறாரு. சில பேரோட வேல்யூ அவங்க அருமை அவங்க நம்ம கூட இருக்கும் போது நமக்கு தெரியறது இல்லடா. அவங்கள பத்தி நாம யோசிக்கிறதே இல்ல. சுயநலவாதி மாதிரி நம்மள பட்டு மட்டும்தான் யோசிக்கிறோம். அவங்க எங்க போயிட போறாங்க இங்கதானே இருக்க போறாங்கன்னு ஒரு கிராண்டடா இருந்துடுறோம் ரிலாக்ஸ்டா இருந்துடுறோம். ஆனா திடீர்னு அவங்க நம்மளை விட்டு போகும்போது அப்பதான்டா அவங்க வேல்யூ அவங்களோட உண்மையான அன்பு நமக்கு புரியுது அப்படின்னு கோபி சொல்ற தத்துவங்கள்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா சொல்ற பர்சன் தான் கரெக்டா இல்ல. யூ நோ சம்திங் எவ்வளவு இடத்துல எவ்வளவு நேரத்துல எனக்கு துணையா சப்போர்ட்டா இருந்திருக்கா தெரியுமா. ஆனா நான் அவ மனசுல எவ்வளவு கஷ்டம் ஓடிட்டு இருக்கும் எவ்வளவு வருத்தம் இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. ராதிகா என்னை விட்டுட்டு போனதுக்கு வேற யாருமே காரணம் இல்லடா. நான் தான் உன் அப்பன் தான் காரணம். முழுக்க முழுக்க நான் தான் காரணம். நம்ம ஆண் வர்க்கத்துக்கு ஒரு குணம் இருக்கு. நமக்கு தேவையானது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நமக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யற பொம்பளைங்கள நாம கண்டுக்கிறதே இல்ல. அசால்ட்டா விட்டுடுறோம். ஆனா நாம அவங்களுக்கு பண்ணினத ஒரு பொண்ணு நமக்கு திரும்ப பண்ணும்போது நம்மளால தாங்கவே முடியல. நிச்சயமா முடியாது. அத தாங்கிக்கிற மனப்பக்குவம் கூட நமக்கு கிடையாது அப்படின்னு கோபி சொல்ல செலியன் எந்த பதிலும் சொல்லாம பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஆம்பளைங்களை கம்பேர் பண்ணும்போது பொம்பளைங்களோட வில் பவர் அத ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஓ அம்மாவுக்கு ஏன் அம்மாவுக்கு ராதிகாவுக்கு ஜெனிக்கு அமிர்தாவுக்கு எல்லாருக்குமே வில் பவர் அதிகம்டா. அந்த வில் பவருக்கு முன்னாடி நாமெல்லாம் தூசுடா ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற கோபி திரும்ப கைப்பிடிச்சவர்ல இருக்க போன் எடுத்துட்டு ராதிகாவுக்கு கண்டினியூஸா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முதல்ல ரிங்கு போச்சு எடுக்கல. ஆனா இப்போ போனையே ஆஃப் பண்ணிட்டாடா. இனிமே நான் என்ன பண்ணணும் என்ன யோசிக்கணும் எதுவுமே புரியலடா அப்படின்னு கோபி புலம்பிட்டு இருக்க ஒரு மாதிரி சுயநினைவுக்கு வந்த செழியன் அவரோட தோல்ல கைய வச்சு அப்பா அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்லப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. சரிடா நீ போய் தூங்குடா செடியா போ அப்படின்னு செழியனோட தோல்ல கைய வச்சு கோபி சொல்றாரு. இல்ல கொஞ்ச நேரம் உங்களோட இருக்கேன் இருக்கட்டும்னு செழியன் சொல்ல அவரோட கைய பிடிச்சு பக்கத்துல இழுத்துக்கிற கோபி இல்லடா செழியா கண்ணா உன் டேடி கொஞ்சம் தனியா இருந்து நான் யோசிக்கணும். நிறைய விஷயங்கள் இப்பதான் எனக்கு கொஞ்சம் புரியுதுடா. நீ போட செல்லம் போ அப்படின்னு சொல்லி செழியனோட கன்னத்துல கை வச்சு லைட்டா தட்டி கொடுக்க ஓகே டாடி டேக் கேர்னு அப்பாவோட கன்னத்துல கை வச்சு தட்டி கொடுக்கறாரு செழியன். சரிடா செல்லம் சரிடா கண்ணா போ நீ போ அப்படின்னு கோபி சொல்ல செழியன் கிளம்பிடுறாரு அங்கிருந்து. அடுத்து செழியன் ராதிகா வீட்டுக்கு தூது போக போறாரு என்னமோ தெரியல. செழியன் ரொம்ப வருத்தமா படியில இறங்கி வந்து அப்படியே பார்க்க கிச்சன்ல அவங்க அம்மா கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவை பார்த்துட்டு இருக்கப்ப சில பேரோட வேல்யூ அவங்களோட அருமை அவங்க நம்ம கூட இருக்கும்போது தெரியறது இல்லடா. அவங்கள பத்தி நாம யோசிக்கிறதே இல்ல. நாம நம்மள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். நம்ம ஆண் வர்க்கத்துக்கு ஒரு குணம் இருக்கு. நமக்கு தேவையானதெல்லாம் பாத்துக்கிட்டு நமக்கு எல்லாம் செய்யற பொம்பளைங்கள நம்ம கண்டுக்கிறதே இல்ல. அசால்ட்டா விட்டுறோம்.
பொம்பளைங்களோட வில் பவர் நம்மளால ஒப்பிட்டே பார்க்க முடியாது. உன் அம்மாவுக்கு, என் அம்மாவுக்கு, ராதிகாவுக்கு, ஜெனிக்கு வில் பவர் அதிகம்டா அப்படின்னு அப்பா சொன்னது பூரா அவர் மனசுல அப்படியே ரிங் ஆயிட்டு இருக்கு. பாக்யாவுக்கு தூக்கம் வருது. கொட்டாவிய மறைச்சிட்டு மறுபடியும் அவங்க வேலை பாக்குறாங்க. வாசப்படியில இத பார்த்து செழியன் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு இருக்க. டக்குன்னு பாக்யா நிமிர்ந்து பாத்துடுறாங்க. செழியான்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. ஏன்பா இன்னும் தூங்கலையா அப்படின்னு பாக்யா கேட்க, வரவான்னு செழியன் கேக்குறாரு. வாங்குறாங்க பாக்யா. கிச்சனுக்குள்ள வர்ற செழியன் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்துகிட்டு, அம்மா எனக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இப்பதான் முடிச்சேன். அதான் தண்ணி குடிக்க வந்தேன்னு சொல்றாரு. குடின்னு சொல்லிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பாக்யா. செழியன் ஜார்ல இருந்து தண்ணிய டம்ளர்ல ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. டீ ஏதாவது வேணுமாடான்னு பாக்யா கேட்க, இல்ல வேண்டான்னு செழியன் சொல்றாரு. இதே எழிலா இருந்தா உடனே வேணும்னு சொல்லியிருப்பான். டீ, காஃபி நான் எத்தனை தடவை வேணாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா எழில மிஸ் பண்றியாம்மா அப்படின்னு செழியன் கேட்க, எப்படிடா மிஸ் பண்ணாம இருப்பேன்? ஏன் நீ மிஸ் பண்ணலையா என்ன அப்படின்னு பாக்யா கேட்க, பண்றேங்கிறாரு செழியன். அப்புறம் என்ன அப்படிங்கிற பாக்யா, டேய் கொஞ்ச நாள் தான்டா, அவன் படம் ரிலீஸ் ஆன உடனே அவன் வீட்டுக்கு வந்துருவான் இல்ல அப்படின்னு குழந்தை மாதிரி சிரிச்சுட்டு சந்தோஷமா கேக்குறாங்க பாக்யா. செழியன் அமைதியா இருக்க. அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு சங்கடமா இருக்கிற செழியன் மெதுவா எழுதிட்டு இருக்க அம்மாவோட கை மேல அவங்க கைய வைக்க, நிமிர்ந்து பாக்குற பாக்யா, என்னடா என்ன செழியா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாக்யா கேட்க, வீட்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கூடவே நிக்கிறியேம்மா, எல்லாரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்க. ஆனா உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நாங்க கூட நிக்கிறோமாமா அப்படின்னு செழியன் கலங்கின கண்ணோட கேட்க, ஏய் இப்ப எதுக்குடா இதெல்லாம் கேக்குற அப்படின்னு பாக்யா சொல்ல, உனக்கு என்னாவதுன்னா நாங்க கூட நின்னதே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கண்ணை தொடச்சுக்கிறாரு. ஏய் ஏன் என்னமோ மாதிரி பேசுற அப்படின்னு பாக்யா குழம்பி போய் கேட்க, அப்பாவுக்கும் உனக்கும் டைவர்ஸ் ஆச்சு இல்லம்மா, அப்போ அப்போ நீ எப்படிம்மா சமாளிச்ச? அத்தனை நாளா இருந்த உறவெல்லாம் போச்சு. உன் ஃப்ரெண்டே உனக்கு துரோகம் பண்ணாங்க. சொல்லி புலம்ப ஆள் கூட இல்லாம நீ கஷ்டப்பட்ட இல்லம்மா நீ அப்படின்னு சொல்லி செழியன் அழுதுகிட்டு இருக்க. செழியன ஒரு மாதிரியா பாக்குற பாக்யா. டேய் செழியா, டேய் செழியா, இங்க பாரு. எதுக்குடா எப்பவோ நடந்த விஷயத்தெல்லாம் இப்ப நினைச்சு புலம்பிட்டு இருக்க? எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. இதெல்லாம் எப்பவோ நடந்த விஷயம்தாம்மா. ஆனா உனக்கு எந்த அளவுக்கு பெயின் இருந்திருக்கும்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது. நாங்க யாருமே உன் கூடவே நிக்கவே இல்லையேம்மா அப்படின்னு செழியன் சொல்ல, நீங்க எல்லாரும் என் கூடவே தானே நின்னீங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. அட போம்மா நீ வேற, ஏதாவது சமாதானப்படுத்த சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு செழியன் சொல்ல, இல்ல செழியா, நிஜமாவே நீங்க எல்லாரும் என் கூட தான் இருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு சப்போர்ட் பண்ணதான் செஞ்சீங்க. துவண்டு போய் விழாம தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம்பிக்கை கொடுத்ததே நீங்க எல்லாரும் தாண்டா. உன்னைய, ஜெனிய, இனியாவ, எழில, அமிர்தாவ, பாட்டிய, தாத்தாவ பாத்துக்கிற பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்தது நீங்க தானே. அந்த பொறுப்பு எனக்கு இருக்க போய் தான், அந்த பொறுப்பு எனக்கு இருந்ததுனாலதான் எதை பத்தியும் யோசிக்காம என்னால ஓட முடிஞ்சது அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்ப கூட பொறுப்பு தான் முன்னால வந்து நின்னது இல்லம்மா அப்படின்னு செழியன் கேட்க, ஏன் இப்போ ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்யா கேட்க, அழுகையை உறிஞ்சிக்கிட்டு, இல்லம்மா நான் நிறைய விஷயத்த பத்தி யோசிக்கவே இல்லம்மா, நான் என்னைய பத்தி மட்டும் யோசிச்சு ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருக்கேம்மா அப்படின்னு செழியன் சொல்ல, நம்மள பத்தி யோசிக்கிறதெல்லாம் தப்பு இல்ல, நானும் இப்பெல்லாம் என்னைய பத்தி நிறைய யோசிக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, நம்மளைய பத்தி மட்டுமே யோசிக்கிறது தப்பு தானேம்மா அப்படின்னு செழியன் கேட்க, பாக்யாவால நம்ப முடியல. அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட புடிச்சிடுற பாக்யா, உங்க அப்பா கிட்ட போய் பேசுனியான்னு கேக்குறாங்க. செழியன் அமைதியா ஆமான்ற மாதிரி லைட்டா தலையாட்ட, அவர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு பாக்யா கேட்க, அது அது குறிப்பா எதுவும் சொல்லலம்மா, ஆனா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அவரை நினைச்சும் உன்ன நினைச்சும் தாம்மா கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ எந்த இடத்துல நின்னியோ அதே இடத்துலதாம்மா இப்ப அவரு நிக்கிறாரு. எனக்கு இப்பதான் உங்க 2 பேரோட வேதனையும் புரியுதுமா. அவரோட காயத்துக்கு எப்படி மருந்து போடுறதுன்னே தெரியல. ஆனா உன்னை கவனிக்காமலே விட்டு காயத்தோட நிக்கிற உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு செழியன் ரொம்பவே வருத்தத்தோட அழுதுட்டு சொல்லிட்டு இருக்க. என்னைய கேட்டா நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. எப்படிம்மா அப்படின்னு செழியன் கேட்க, நானும் உங்க அப்பாவும் ஒன்னும் சின்ன குழந்தைங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏமாற்றவங்கள பார்க்காதவங்களும் கிடையாது. படிக்கணும்னு நினைச்சேன், படிக்க முடியல. வேலைக்கு போகணும்னு நினைச்சேன், அதுவும் முடியல. அதே மாதிரி உங்க அப்பாவும் படிச்சு முடிச்சதும் ராதிகாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அதுவும் முடியல. அந்த வலி, ஏமாற்றம் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். அதே மாதிரி இப்போ நடக்கிற பிரச்சனைகளையும் தாண்டி வருவோம். நீ என்ன பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும்லாம் யோசிக்காத அப்படின்னு பாக்யா சொல்ல, 2 கையையும் புடிச்சுக்கிற செழியன், எனக்கு ஒரு இஷ்யூன்னு வந்தப்ப நீ வந்து நின்ன, அப்பாவும் வந்து நின்னாரு. அதே மாதிரி நானும் வந்து நிக்கணும் இல்லம்மா அப்படின்னு செழியன் கேட்க, ஏன் நிக்கணும்
ஏன் நிக்கணும்? உங்க பிரச்சனைய சமாளிக்க தெரிஞ்ச எங்களுக்கு, எங்க பிரச்சனைய சமாளிக்க தெரியாதா? பசங்க அவங்களோட வாழ்க்கைய நல்லபடியா வாழ்றது தான் பெத்தவங்களுக்கு சந்தோஷம் செழியா? அத விட்டுட்டு தங்களோட பிரச்சனைக்காக வருத்தப்படுறதும், மண்டைய உடைக்கிறதும் பெத்தவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷத்த தராது. குற்ற உணர்ச்சிய மட்டும் தான் குடுக்கும். நீ உன்ன பத்தி மட்டும் யோசி. ஜெனிய, யாழினிய, பொறக்கப் போற குழந்தைய பத்தி மட்டும் யோசி. நாம குடும்பமா நெறைய பிரச்சனைய பாத்துட்டோம். எல்லாத்துல இருந்தும் மீண்டும் வந்துட்டோம். இனியும் வருவோம் செழியா. நீ ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு. போப்பா போ அப்படின்னு பையனோட கைய தட்டி குடுத்து தோள்லயும் தட்டி குடுக்குறாங்க பாக்யா. குழந்தை அழற சத்தம் கேட்க யாழினி அழறா. போய் பாரு. போய் பாருப்பா. நீ அழாம போ அப்படின்னு பாக்யா சொல்ல சாரிம்மா அப்படின்னு செழியன் ரொம்பவே தடுமாறுறாரு. டேய் போப்பா அப்படின்னு பாக்யா சொல்ல செழியன் எழுந்திருக்கிறாரு. செழியன் எழுந்து போக பாக்யா அவங்களோட வலிகள் எல்லாம் உணர்ந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. கோபி கேட்டு திறந்து வெளியே வர்றவரு ராதிகா வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. கதவை திறந்துட்டு கமலா அப்படியே நின்னுட்டு இருக்க. ராதிகாவை பார்க்க வந்து அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் அவகிட்ட பேசணும் அத்தை அப்படின்னு கோபி கேட்க ராதிகா வீட்ல இல்லங்கறாங்க கமலா. எங்க போயிருக்கா? ஆபீஸ்கா? ஆபீஸ்க்கு இவ்ளோ சீக்கிரம் போமாட்டாளே அப்படின்னு கோபி சொல்ல, வேலைக்கு போற நிலைமையிலயாங்க அவ இருக்கிறா? அவ எங்கேயோ போயிட்டா. ஐயோவையும் கூட்டிக்கிட்டு அவங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டா அப்படின்னு கமலா சொல்ல, போயிட்டாளா? எங்க எங்க போயிருக்கா அப்படின்னு கோபி பதட்டமா கேட்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு கமலா சொல்றாங்க. அவ இஷ்டத்துக்கு எப்படி கிளம்ப முடியும்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவ போமாட்டா, எங்கேயும் போக மாட்டா, வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கா. நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு கோபி சொல்ல, நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அப்படின்னு கமலா கேக்குறாங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன், வீட்டுக்குள்ளதான் இருக்கா அப்படிங்கிற கோபி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு, ராதிகா மயூ, ராதிகா 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 மயூ, டேய் நான் கோபி அப்படின்னு கோபி பேசிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன் இல்லங்கறாங்க கமலா. நீங்க பொய் சொல்றீங்க, இங்கதான் இருக்கா ராதிகா. ராதிகா மயூ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு ரூம் கதவா திறந்து பார்த்து கூப்பிட்டுட்டே இருக்காரு கோபி. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன் இல்லங்கறாங்க கமலா. ராதிகா மயூ, ராதிகா எங்க இருக்கீங்க? ராதிகா ராதிகா அப்படின்னு எல்லா பக்கமும் கூப்பிட்டுட்டு தவிப்போட வர்ற கோபி. அத்தை உண்மையை சொல்லுங்க அத்தை, எங்க ராதிகாவும் மையவும் எங்க அப்படின்னு கோபி கேட்க, ஏங்க நிஜமாவே அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கடுப்பா சொல்றாங்க கமலா. கோபி பயங்கர அதிர்ச்சியோட அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குது, ராதிகா எங்க போனாங்க, என்னாச்சுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.